அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்துட்டு கேகேஆர் vs பிபிகேஎஸ், அதாவது கொல்கட்டாக்கும் பஞ்சாபுக்கும் நடக்கிற இன்றைக்கி மேட்ச்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரியே கிட்டத்தட்ட பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நல்லாவே வருது. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுலாம் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸும் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குற பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா இருக்குன்ட்டு. டீம் ப்ரெடிக்ஷன் மட்டும் ஒன்று விட்டு ஒன்று நம்ம கரெக்டாகவும் சொல்கிறோம், தப்பாகவும் சொல்கிறோம். நேற்று முதல் மேட்ச் தப்பாக சொல்லியிருக்கோம், ஆனால் கடைசி மேட்ச் கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ நேற்று நம்ம வந்து நல்லாவே இருந்த ஜாதகம் யாருக்கு, ஆர்சிபிக்கு. ஸோ அதனால் நம்ம ஆர்சிபி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்லுவோம். பிளேயிங் 11 அப்படிங்கிறது இந்த பழைய மேட்ச், அதாவது இவங்களோட கடந்த மேட்ச்சை வச்சு தான் நம்ம பிளேயிங் 11 எடுத்திருக்கோம். இதை மீறி ஏதாவது பிளேயர்ஸ் அப்டேட் வருது, டாஸ் போட்டதுக்கப்புறம் மாற்றுறாங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா இருக்குது, புதுசாக வந்த பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது போக இந்த ட்ரீம் 11 டீம்லாம் வந்து நாங்களே ஒரு 5 டீம் தருவோம். அது நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா டெலகிராம் சேனலில் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னும் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே, ரிங்கு சிங், சுனில் நரேன், ஃபின் ஆலன், ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா இவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் பிபிகேஎஸ் இருக்கிற கடப்பார பேட்டிங்க்கு கேகேஆர் வந்து இன்றைக்கி ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அவங்களுக்குமே இன்றைக்கி கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அஜிங்கே ரஹானேவாக இருக்கட்டும், ஃபின் ஆலனாக இருக்கட்டும், சூப்பராக அடிக்கிறாங்க ஒரு ஓவர் 2 ஓவர், அதுக்கப்புறம் டக்குன்னு அவுட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்காதுன்னு நம்புகிறோம். இன்றைக்கி ஜாதக ரீதியாக அவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்தா ரவுமன் பவலுக்கும் நல்லா இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர், பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், அர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சஹால், நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன் இவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்? ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கோ யான்சன், நேஹல் வதேரா இவங்க மட்டும்தான் பேட்டர்ஸாக வராங்க. மீதி இருக்கவங்க பூராமே பவுலர்ஸ் தான். மார்க்கோ யான்சன் ஆக்சுவலாக பவுலர் தான், பட் ஆனால் ஆல்ரவுண்டர். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பேட்டிங் லைனப்பில் கேகேஆருக்கு இன்றைக்கி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்றைக்கி யார் மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தா பிரியான்ஸ் ஆர்யா, அவருக்குமே இன்றைக்கி நல்லா விளையாடுவாருங்கிற மாதிரி காட்டுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சமமான போட்டியாக வருமோன்னு தோணுது. ரிஸ்கி கேம்பிள் இதில் வந்துட்டு கேமரன் க்ரீன் 75% நல்லா இருக்குது. அங்கரீஷ் ரகுவன்சி நல்லா இருக்குது. பிளெஸ்ஸிங் முர்சர்பானி, அப்புறம் மார்க்கஸ் ஸ்டானிஸ் இவங்க நல்லா இருக்குது. அப்போ வருண் சக்கரவர்த்தி, அனுகுல் ராய் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா தோராயமாக ஒரு 60% நல்லா இல்லை, 40% நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இதில் புரிதல் எடுத்துக்கணும். இதெல்லாம் போக நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். டெலகிராம் சேனலில் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கருத்து தெரிவிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. பிரப்சிம்ரன் சிங் இன்றைக்கி ரிஸ்க்கு, ஷஷாங்க் சிங் நல்லா விளையாடுவார், அப்புறம் ஜேவியர் பாட்லெட், கூப்பர் கனலி, அப்புறம் வைஷாக் விஜயகுமார். ஸோ இவங்கெல்லாமே வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கூப்பர் கொனாலியை இன்றைக்கி முன்னாடியே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மேக்ஸிமம் ஒரு 10-20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூப்பர் கொனாலி. இது போக அடுத்தடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் கேகேஆருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியும் காட்டுது. பட் ஆனால் பிபிகேஎஸ் வந்துட்டு கடப்பார பேட்டிங்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத. அவாய்டு கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி யாரையுமே அவாய்ட் பண்ண முடியாது. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணி டீம் எடுக்கிறோங்கிறது தான். சுனில் நரேன் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளையாடுவார். கேமரன் க்ரீன், அங்கரீஷ் ரகுவன்சி, ரவுமன் பவல், பிளஸ்ஸிங் முசர்பானி இவங்க எல்லாமே செகண்ட் இன்னிங்ஸ்னால் சூப்பராக விளையாடுவாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2வது பாகத்தில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் விளையாடுவாங்க. நேஹல் வதேரா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2வது பாதியில் மட்டும் தான் நல்லா விளையாடுவார். மற்றபடி பெருசாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். யுஸ்வேந்திர சஹல், மார்க்கோ யான்சன் ஸோ இவங்களுக்குமே அதே மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலேயும் வேறு ஏதாவது நம்ம இன்ஃபர்மேஷன் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் போடுவோம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு வீடியோவில் 100 தடவை அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா அதில் அந்தளவுக்கு அர்த்தம் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும், நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கருத்து தெரிவிக்கலாம். மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள்.